இளம் காதலனுக்காக குடும்பத்தையே கருவறுத்த கொடூர இல்லத்தரசியின் கதை இது. பாதுகாப்புடன் அழைத்து வரப்படும் இந்த நீல நிற சேலைதான் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கட்டிய கணவனையும் பெற்ற மகளையும் கொன்று போட்டு நாடகமாடிய பலே கேடி. 25 வயது கள்ளக்காதலுக்காக குடும்பத்தையே காலி செய்திருக்கிறார் இந்த 45 வயதான குடும்ப குத்துவிளக்கு. கணவனை கொன்று இயற்கை மரணம் என நாடகம், மகளை கொன்று நரபலி போல் சித்தரிப்பு. இப்படி யூடியூப் பார்த்து 2 கொலைகளை செய்த கொடூர பெண்ணின் பின்னணியை அறிய விசாரணையில் இறங்கினோம். ஆகஸ்ட் 28ஆம் தேதி தெலங்கானா மாநிலம் வாராங்கல் அடுத்த கமலாப்பூர் நெடுஞ்சாலை அருகே உள்ள புதரில் இளம்பெண்ணின் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பெண்ணின் சடலத்தை கண்டு நடுங்கி போயிருக்கிறார்கள். ஏனெனில் அந்த உடல் மஞ்சள் நீரில் நனைந்து அருகே எலுமிச்சை பழங்கள், குங்குமம், ஆணி போன்ற பூஜை பொருட்கள் இருந்துள்ளன. எனவே நடந்திருப்பது ஒரு அமானுஷ்ய கொலையாக இருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்தது. உடனே சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்த போலீசார் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அதில்தான் சடலமாக மீட்கப்பட்ட இளம்பெண் ஒடிதலா கிராமத்தைச் சேர்ந்த வர்ஷினி என அடையாளம் காணப்பட்டது. ஏற்கனவே வர்ஷினியை காணவில்லை என அவரது தாய் கவிதா ஆகஸ்ட் 6ஆம் தேதி அன்று சித்யாலா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தார். இதனையடுத்து தகவல் கிடைத்த மறுகணமே மகளை யாரோ அமானுஷ்ய பூஜை செய்து காவு கொடுத்திருக்கிறார்கள் என்று அடித்து கூறி புகார் கொடுத்தார். புகாரின் அடிப்படையில் நடந்த விசாரணையில் வர்ஷினியின் தாய் கவிதாவின் நடவடிக்கையில் போலீசாருக்கு சந்தேகம் வலுத்திருக்கிறது. அதனை உறுதி செய்யும் வகையில் 2 நாட்களுக்கு முன்பு சென்ற 2ஆம் தேதி வாலிபர் ஒருவருடன் பைக்கில் சென்ற கவிதா போலீசாரை பார்த்ததும் வண்டியை திருப்பி வேறு திசையில் சிட்டாய் பறந்திருக்கிறார். இதனால் போலீசார் கவிதாவையும் அவருடன் இருந்த வாலிபரையும் மடக்கி பிடித்து விசாரித்துள்ளனர். அப்போதுதான் இளம் கள்ளக்காதலனுக்காக கவிதா 2 கொலைகளை செய்ய துணிந்த உண்மை வெட்ட வெளிச்சமானது. ஒடிதலா கிராமத்தைச் சேர்ந்தவர் குமாரசாமி. 50 வயதான இவரது முதல் மனைவி கடந்த 24 ஆண்டுகளுக்கு முன்னர் இறந்த நிலையில் கவிதாவை 2ஆவதாக திருமணம் செய்து 2 மகள்கள் உள்ளனர். இதில் 2வது மகள் காதல் திருமணம் செய்து கொண்டு கணவன் வீட்டில் வசித்து வருகிறார். 22 வயதான முதல் மகள் வர்ஷினி மட்டும் பெற்றோருடன் வசித்து வந்திருக்கிறார். இந்த சூழலில்தான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் குமாரசாமி பக்கவாதம் வந்து படுத்த படுக்கையாகி இருக்கிறார். பல இடங்களில் வைத்தியம் பார்த்தும் குணமாகவில்லை. கையாலாகாத கணவன் இருந்து என்ன பயன் என யோசித்த கவிதா அதே ஊரைச் சேர்ந்த ராஜ்குமார் என்ற 25 வயது வாலிபரோடு கள்ளக்காதலை வளர்த்திருக்கிறார். இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்திருக்கிறார்கள். இந்த விஷயம் தெரிந்து மனைவியை கண்டித்திருக்கிறார் குமாரசாமி. ஒரு கட்டத்தில் குமாரசாமியின் டார்ச்சர் அதிகமானதால் அவரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர். அதன்படி மகள் இல்லாத நேரத்தில் கள்ளக்காதலன் ராஜ்குமாரை வீட்டிற்கு வரவழைத்து இருவரும் சேர்ந்து குமாரசாமியின் கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார்கள். கொலையை மறைத்து உடல்நலக்குறைவால் கணவன் இறந்துவிட்டதாக ஊரை நம்ப வைத்து இறுதிச் சடங்குகளை செய்து முடித்திருக்கிறார் கவிதா. அன்று முதல் ராஜ்குமார் அடிக்கடி வீட்டிற்கு வந்து போவதும் கவிதாவோடு நெருங்கி பழகுவதும் வர்ஷினிக்கு சந்தேகத்தை வரவழைத்திருக்கிறது. உடனே தந்தையின் மரணம் குறித்து கேள்வி கேட்டிருக்கிறார். இதனால் கடுப்பான கவிதா மகளையும் கொலை செய்ய முடிவெடுத்திருக்கிறார்.
கொலை செய்துவிட்டு தப்பிப்பது எப்படி என யூடியூபில் பல வீடியோக்களை தேடி தேடி பார்த்துள்ளார். அதன்படி கணவனை கொலை செய்தது போலவே இருவரும் சேர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த மகளையும் கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார்கள். சடலத்தை 20 நாட்களாக அருகிலிருந்த ஒரு கூரை வீட்டில் பதுக்கி வைத்து பாதுகாத்து வந்துள்ளனர். இதற்கிடையில் மகளை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து திசை திருப்பியிருக்கிறார் கவிதா. ஆனால் சடலத்திலிருந்து துர்நாற்றம் வீசியதால் எங்கே சிக்கிக் கொள்வோமோ என அஞ்சியிருக்கிறார்கள். இதையடுத்து இரவோடு இரவாக சடலத்தை சாக்குப்பையில் மூட்டை கட்டி டிவிஎஸ் எக்ஸல் வாகனத்தில் எடுத்துச் சென்று சாலையோரம் உள்ள புதருக்கு அருகில் வீசியிருக்கிறார் ராஜ்குமார். அதன் மீது மஞ்சள் நீர் ஊற்றி குங்குமம் தூவி சுற்றி ஆணியை அடித்து மாந்திரீக பூஜை நடத்தி நரபலி கொடுத்தது போல செட்டப் செய்திருக்கிறார். போலீசில் சிக்குவதற்குள் மகாராஷ்டிராவுக்கு சென்று கூலை வேலை செய்தாவது வாழ்ந்து கொள்ளலாம் என நினைத்து பைக்கில் சென்றபோதுதான் போலீசாரிடம் வசமாக சிக்கியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. விசாரணையின் முடிவில் கணவனையும் மகளையும் கொன்ற கவிதாவையும் கள்ளக்காதலன் ராஜ்குமாரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.